கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இந்த புதிய ஆண்டில் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, 2026 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நன்மையின் ஆண்டு, ஆசீர்வாதத்தின் ஆண்டு, கிருபையின் ஆண்டு. இந்த ஆண்டில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் நிறைவேறுகிற ஒரு ஆண்டு. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு மேன்மையின் ஆண்டு. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு உயர்வின் ஆண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் நினைச்ச ஒவ்வொரு காரியமும் நடக்கப் போகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆண்டிற்காக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் மிருக ஜீவன்களையும் பெருக பண்ணி, வர்த்திக்க பண்ணி, ஆசீர்வதித்து, முந்தின நிலைமையில் உங்களை ஸ்தாபித்து, முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இந்த உலகம் எல்லாம் அறிந்து கொள்ளும் நானே கர்த்தர் என்றேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சிம்பிளாக நான் சொல்லட்டுமா? இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதின் நிமித்தமாக உலகம் கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறதின் நிமித்தமாக இந்த உலகம் உங்களை தெய்வம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்ன அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரை சொல்லி பாருங்க. இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவா. உங்களை முந்தின பூர்வ நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவா. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் முந்தி இருந்த எல்லா சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீர் உண்டாக்க செய்வா. எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவார்கள். வேதாகமத்திலே ஈசாக்கு என்கிற தெய்வ மனிதரை குறித்து ஆதியாகமம் 26 அதிகாரம் மிக மிக அழகாக சொல்லுது. ரொம்ப வேதனை அனுபவித்தார் ஈசாக்கு. விரட்டப்பட்டார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், எல்லாரும் கேவலப்படுத்தினாங்க, ஊரை விட்டு துரத்துனாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது, எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லும்படிக்கு ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். முந்தின கிணறை வர்த்திக்க பண்ணினார். அந்த கிணறை எல்லாரும் தூத்து போட்டாங்க. ஆதியாகமம் 26:22 ரெகபோத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். என்னென்ன கிணறெல்லாம் தூத்து போட்டாங்களோ, ஆனால் இந்த கிணற்றில் தண்ணீர் பரிபூர்ணமாய் சுரக்கும்படி செய்தார். இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் வேதனைகளையும் பாடுகளையும் கஷ்டத்தையும் மனுஷங்க மூலமாய் வந்த நிந்தைகளையும் அவமானத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இந்த ஆண்டு அப்படி அல்ல. இந்த ஆண்டு உங்களுக்கு ரெகபத்தை கற்றுக் கொடுக்கிறான். இந்த ஆண்டிலே வாக்குவாதம் கிடையாது. இந்த ஆண்டிலே பிரச்சனைகள் இல்லை. இந்த ஆண்டிலே வேதனைகள் இல்லை. இந்த ஆண்டிலே அவமானங்கள் இல்லை. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா, வர்த்திக்க பண்ணுவா, உங்களை ஆசீர்வதிப்பா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே, என்னை பெருக பண்ணும் ஆண்டவரே, என்னை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சாட்சியாக இருப்பேன், நீங்களே தேவன் என்பதற்கு நான் சாட்சியாக இருப்பேன். சொல்லி சொல்லி பாருங்க. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? எந்த மனிதர்கள் நீங்கள் அழிஞ்சிருவீங்க நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி தான் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 41:5, இன்னைக்கு சத்துருக்கள் நினைக்கிறார்கள், இவன் எப்பொழுது அழிவான், இவனுடைய பெயர் எப்பொழுது கெட்டு போகும் என்று சத்துருக்கள் நினைக்கிறார்கள். அந்த சத்துருக்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதம் 23:5-6 வசனத்தை வாசித்து பாருங்க. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவா. நன்மை கிருபை உங்களை இந்த ஆண்டு முழுவதும் தொடரும். ஈசாக்கை அப்படி
தான் நினைத்தாங்க. அழிந்து போவான் என்று நினைத்தாங்க. அவனுடைய பேர் கெட்டு போகும் நினைச்சாங்க. அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைச்சாங்க. நம்ம தான் துரத்தி விட்டுட்டோமே, அவ்வளவுதான், அவன் எங்கே போவான், அவனுக்கு எந்த உதவியும் கிடையாது, அவனை நம்ம துரத்தி விட்டுட்டோமே, இனி யார் அவனுக்கு ஆதரவாக இருப்பா? சர்வ வல்லமையில் தேவன் ஆதரவாக இருப்பா. அவங்க அதை ஃபஸ்ட்டு நினைக்கல. இன்றைக்கும் இதுவரைக்கும் உங்களை யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் வேதனைப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை நிந்தித்தாங்களோ, அத்தனை பேர் உங்களை தேடி வரப்போகிறாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 27, 28 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யார் விரட்டி அடித்தார்களோ, யார் வாக்குவாதம் பண்ணினார்களோ, யார் சண்டை போட்டார்களோ, அவர்கள் ஈசாக்கிடத்தில் வந்து சொன்ன வார்த்தை, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் 28, 29 வசனங்களை வாசித்து பாருங்க. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறது எங்கள் கண்கள் கண்டது, எங்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஈசாக்கை கர்த்தர் அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தது போல வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த பஞ்ச வருஷத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்தில் அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தான். இந்த ஆண்டு உங்களை 100 மடங்கு பெருக பண்ண போகிறார். 100 மடங்கு விருத்தி அடைய பண்ண போகிறான். 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறான். கலங்காதிருங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத நன்மையான காரியங்கள், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத அற்புதங்களை இந்த ஆண்டில் நீங்கள் காண்பீங்க பிரியமானவர்களே. ஒரு முறை கணவன், மனைவி, பிள்ளைகள், 3 பிள்ளைகள் எல்லாரும் என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. ஐயா, நாங்கள் ஊரை விட்டு போகிறோம், அவமானம், நிந்தை எல்லாத்தையும் இழந்துட்டோம், சொத்தை இழந்துட்டோம், சுகத்தை இழந்துட்டோம். ஐயா, தூத்துக்குடியை விட்டு போகிறோம். நான் கேட்டேன், எங்கே போவீங்க? யார் உங்களுக்கு உதவி செய்வா? ஐயா, எந்த மனுஷனை நம்பி நாங்கள் போகலை, எந்த மனுஷனை நம்பி போகலை, எந்த சொந்தக்காரங்களையும் நம்பி போகலை. ஆண்டவர் எங்களுக்கு காட்டுகிற ஒரு ஊருக்கு போகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு திருநெல்வேலிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆகையால் நாங்கள் திருநெல்வேலிக்கு போகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கண்ணீரோடு போனாங்க. நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. ஆனால் அந்த ஊரில் போய் கண்டிடமாய் உழைத்தாங்க. கர்த்தர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக பண்ணினா, கொஞ்சம் கொஞ்சமாய் வர்த்திக்க பண்ணினா, கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா. ஈசாக்கை பார்த்து வேதம் சொல்லுகிறதில்ல. ஈசாக்கின் ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 13, 14 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. ஆமென். அந்த குடும்பத்தை கர்த்தர் மகா பெரிய குடும்பமாய் மாற்றினார். கர்த்தர் சொந்த வீடு, பங்களா வீடு, காரு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தா. ஒன்று இல்லாமல் வெறும் கையோடு போனவங்களை ஆண்டவர் செழிக்க பண்ணினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த 2026வது ஆண்டு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவா. நான் சொல்லட்டுமா? எல்லாரும் விசுவாசிப்பீங்களா? இந்த 2020 ஆண்டு முழுவதும் சர்வ வல்லமையில் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். உங்களோடு கூட எடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 5:10 கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தால்
தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த 2026 ஆண்டு முழுவதும் நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைந்துக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. ரகபோத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறான். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு ரகபோத்தின் ஆண்டாக இருக்கட்டும், இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்கட்டும், இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும், இந்த ஆண்டு ஒரு வர்த்திப்பின் ஆண்டாக இருக்கட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை பெருக பண்ணுவா, உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களை வர்த்திக்க பண்ணுவா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாக்குத்தத்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் இந்த ஆண்டு பெருக பண்ணுவீராக. ரகபத்துண்டாகட்டும். கர்த்தர் தேசத்திலே பெருக பண்ணினார் என்று சொல்லி ரகபத்து உண்டானது. இப்பொழுதும் இவர்களை பெருக பண்ணுவீராக. ஆதியாகமம் 12:2 படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எபிரேயர் 6:14 படி ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாயிருப்பா. இந்த வார்த்தை இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். ஆண்டவரே இவர்களை வர்த்திக்க பண்ணுவீராக. இதுவரைக்கும் ஆண்டவரே அநேக காரியங்களை இழந்து விட்டார்கள். ஆனால் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப இவர்களுக்கு கொடுத்து இவர்களுடைய தொழிலை வர்த்திக்க பண்ணு, வேலையை வர்த்திக்க பண்ணு, குடும்பத்தை வர்த்திக்க பண்ணு, பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணு. இவர்களுடைய சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆனந்தம், செல்வம், செழிப்பு பெருக பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார். கலங்காதிருங்க. முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீர் உண்டாயிருக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.